மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் துணை கேள்விகள் சுருக்கமா இருக்கணும், இல்லைன்னா கட் பண்ணிடுவேன். பதில்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உள்வாங்கி அதுக்கு தக்க பதில் அளிப்பார்கள். மாண்புமிகு உறுப்பினர் சம்பத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரூர் பேரூராட்சி தற்பொழுது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது பேருந்து நிலையத்திற்கு பின்னாடி இருக்கிறது 8வது வார்டு ஆத்தோர வீதியானது பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்டு நிறைய தண்ணி வந்து அந்த ஓரம் இருக்கிற டிரைனேஜ் எல்லாம் கழிவு நீர்லாம் ரொம்ப நாசியாகி அங்கே கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. அந்த டிரைனேஜ் எல்லாம் புதுப்பித்து சிமெண்ட் சாலை போட்டு தர அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்று தாங்கள் மூலம் கேட்டு அழைக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி வந்தபோது அரூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி அறிவித்திருக்கிறார்கள். பேருந்து நிலையத்திற்கு நாங்கள் புதிய பேருந்து நிலையம் கட்டி நாங்களே அதை பார்வையிட்டு திறந்து வைத்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் சொல்கிற பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே நகராட்சிகளிலே சட்டமன்ற உறுப்பினர்களும் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்கிற போது எங்களுக்கு கழிவுநீரோடு அந்த கழிவுநீர் வாய்க்காலோடு சாலையை புதுப்பித்தர வேண்டும் என்றுதான் இப்போது கோரிக்கை வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு இந்த கழிவுநீர் மழைநீர் வடிகால்களை அமைப்பதற்காக இல்லாமல் சாலை மட்டும் போடப்பட்டது. இந்த ஆண்டு முழு திட்டங்களும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த மழைநீர் வடிகாலையும் கழிவுநீர் வடிகால்களோடு சாலை அமைக்கின்ற பணி எடுத்திருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் நிதி ஒதுக்கின்ற போது அரூர் நகராட்சிக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரவணகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரியவளம் தொகுதிக்குட்பட்ட தேவதானப்பட்டி பேரூராட்சி மையப்பகுதியில் கழிவு நீரோடை செல்கிறது. அதை முழுமையாக சீரமைக்க அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். தேவதானப்பட்டி பேரூராட்சி கழிவு நீரோடை முழுமையாக சீரமைக்கணும். தேவநாதம்பட்டி பேரூராட்சி கழிவு நீர் அன்பு உறுப்பினர்கள் அனைவருக்குமே தெரிவிப்பது இந்த ஆண்டுதான் அதற்கான திட்டம். கடந்த ஆண்டு வெறும் சாலை மட்டும் போட சொல்லி அரசு உத்தரவு வந்தது. இந்த ஆண்டு ஒவ்வொரு இடத்திலும் கழிவுநீர் வாய்க்கால்களும் மழைநீர் வாய்க்கால்களும் அனைத்து பகுதியில் பேரூராட்சி நகராட்சிகளிலே முன்னுரிமை தந்து எடுக்கப்படும். அந்த பகுதியிலே தேவநாதனப்பட்டியும் முன்னுரிமை தந்து மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்வதை ஏற்பாடு செய்து இந்த ஆண்டை எடுப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஆலங்குளம் பேரூராட்சியில் ஏற்கனவே நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் கூறியிருக்கின்றேன். பல இடங்களில் இந்த கழிவு நீரால் சுத்தமான ஆற்று தண்ணீர் கிடைக்கும் சூழ்நிலை இல்லை. ஆகவே முக்கூடலிலிருந்து ஆற்று தண்ணீர் நம்முடைய ஆலங்குளம் பேரூராட்சிக்கு கொண்டு வருவதற்கு ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் சொல்லி அங்க மதிப்பீடுகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு அந்த குடிநீர் பிரச்சனை தீர்வதற்கு திட்டம் வகுக்கப்படுமா அறிவிக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாகவும் சென்னை மாநகராட்சி போட்டு மெட்ரோ வாட்டர் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 70 பேரூராட்சிகளிலே 20 கோடி 25 கோடி என்று ஓன் சோர்ஸ் அவருடைய சொந்த பகுதியிலிருந்து ஆழ்குழாய் கிணறு மூலமாக எடுக்கிற குடிநீர் தொட்டிகள் அமைத்து தண்ணீர் வழங்குவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை என் நினைவில் இருக்கிறது. கடந்த முறை இதை சொல்லி இருக்கிறீர்கள். இந்த ஆண்டு நிச்சயமாக அந்த ஆலங்குளம் பகுதி நிச்சயம் அந்த குடிநீர் வழங்குகிற திட்டம் எடுத்துக் கொள்ளப்படும். அதற்குரிய நிதி ஒதுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரூராட்சி தலைவர் அவர்களே, எனது பேராவூரணி பேரூராட்சியில் 4 ரோடுகளில் மழைநீர் வடிகால் வசதி செய்து தரப்படுமா மற்றும் பேராவூரணி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தரப்படுமா என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. வருவாய் இருக்குமானால், மக்கள் தொகை கணக்கு சரியாக இருக்குமானால் பேரூராட்சியை நகராட்சியாக இந்த ஆண்டு 25 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பேரூராட்சியாக தரம் உயர்த்தவும் நகராட்சியாக தரம் உயர்த்தவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு சங்கடம் என்றால், ஏற்கனவே 490 பேரூராட்சிகள் ஏற்கனவே இருந்தது. இப்போது புதிதாக 25 பேரூராட்சிகளுக்காக அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 25 நகராட்சிகளுக்கு பதிலாக 25 பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே பேரூராட்சியில் பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்கள்
நீங்கள் பேரூராட்சியை குறைத்து நகராட்சியாக உயர்வு போட்டுவானால் எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அதனுடைய ப்ரொமோஷன் எல்லாம் குறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் தக்க ஆராய்ந்து அவருக்கு தேவையான நகராட்சியாக தரம் உயர்த்துவதிலே மக்கள் தொகை 15,000க்கு மேல் இருக்குமானால், வருமானமும் இருக்குமானால், அது தரம் உயர்த்துவதிலே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. அதை ஆராய்ந்து நிச்சயமாக அது செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பாலசுப்ரமணியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீபத்தில் பெய்த மழையிலே சேலம் மாநகராட்சியிலே தெற்கு தொகுதியிலே 46வது கோட்டம், 48வது கோட்டம், 50வது கோட்டம் உட்பட்ட பகுதிகளிலே மழைநீர் மக்கள் வசிக்க வீடுகளுக்குள் புகுந்து மிகுந்த சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதியில் அந்த ஏற்கனவே இருக்கின்ற திருமணிமுத்தாறு அந்த கால்வாயின் மேலே ரீடைனிங் வால் தடுப்பு சுவர் அமைத்து கொடுக்க முடியுமா என்பதை தங்கள் மூலியமாக அமைச்சர் கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, சேலம் மாநகராட்சிக்கு மட்டும் இந்த பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வளர்ச்சி திட்டம் செயலாற்றப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம், புதிய குடிநீர் திட்டம், புதிய அங்க இருக்கிற ஏரிகளை சீரமைத்து ஏரிகளையும் சீரமைத்து கொடுத்திருக்கிறோம். புதிய குடிநீர் திட்டம் புதிதாக கிராமங்கள் தோறும் கொண்டு வந்து கூட சேலம் மாவட்டத்தில் உள்ள எத்தனை பகுதியிலும் செய்திருக்கிறோம். எனவே கழிவுநீர் அகற்றுகிற தண்ணீர் தேங்கி கழிவுநீர் அகற்ற பகுதி என்று சொன்னால், குறிப்பிட்டு சொன்னால், இந்த ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல முன்னுரிமை தந்து சேலம் மாநகராட்சியிலே நீங்கள் சொன்ன அந்த 4 வட்டங்களிலே அதை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படும். கடிதம் கொடுத்தீர்களானால் அதை பற்றி மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து